அப்பாடா, ஒரு வழி எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு. நல்ல வேலை. கிளவி இதெல்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்கோவேன், டேஸ்ட் பண்ணுறேன்னு இதில் முக்கா வச்சு காலி பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் இங்கே வச்சு சாப்பிடக்கூடாது, கிளவி முன்னாடி வச்சு தான் சாப்பிடணும். வாயு பொழந்துட்டால கிளவி, அதுதான் எனக்கு வேணும். சின்ன பொண்ணு, எல்லாம் சமைச்சிட்டியா? நல்லா உப்பு காரமெல்லாம் நல்லா போட்டிருக்கிறியா? கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறீரு. என்ன இது, நான் சமைக்கிற சாப்பாடில் உப்பு காரம் இல்லைன்னு டேஸ்ட் வேறு பார்க்குறீங்களா? நீங்கள் எல்லாம் டேஸ்ட்டெல்லாம் எதுவும் பார்க்காதீங்க. போங்க, கேப்பை கூழ் ரெடி பண்ணிட்டுக்கிறேன், எடுத்துகிட்டு வரேன். சின்ன பொண்ணு, உப்பு மட்டும் இருக்குதான்னு பார்த்துட்டு போயிடுறேன் சின்ன பொண்ணு. அது உப்பு காரம் மசால் தூள் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கிறேன். நீங்கள் போங்க ஃபஸ்ட்டு. என்ன இது, என்னமோ அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். உங்கள் அப்பா வீட்டு இருந்து எடுத்துகிட்டு வந்த சீதனமா இதெல்லாம்? ஹலோ மேம், இதுங்கெல்லாம் எங்கள் அப்பா வீட்டில் வந்த சீதனம் இல்லை. உங்களுக்கு இருக்கிற வியாதினால இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறார். டடடா, ஆரம்பிச்சிட்டிங்களா திருப்பி மாமியாலும் மருமகளும்? ஜோசப், டாக்டர் என்ன சொன்னாங்க ஜோசப்? அத்தையே மட்டன் சிக்கன் சாதம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் பாருங்கள், உங்கள் அம்மா அடம் பிடிச்சி எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. நீங்களாச்சும் என்னன்னு கேளுங்க. நட்டவழி குரங்கு மாட்டி விட்டுட்டாலே. என்னம்மா இது, காலையில் தானே டாக்டர் சொல்லிட்டு போனாங்க. அதுக்குள்ளே மட்டன் வேணும் சிக்கன் வேணும்னு சொன்னால் எப்படிமா இதெல்லாம்? போமா சின்ன பொண்ணு, ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு ஒரு கூழுன்னா கேப்ப களி நான் ஏதாவது செஞ்சு கொடு. ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு பசியாவது போலக்குது. அந்த கேப்ப கூழும் களியும் நீயும் பொண்டாட்டி 2 பேர் குடிங்கடா, எனக்கு சாப்பாடே வேணாம். சரி சரி விடு, அம்மா சாப்பிட்டு பழகணுங்கல்ல, அதனால அம்மாவால் இது பண்ண முடியல. சரி, எங்க மகாவும் பஞ்சு வரலையா? இல்லை ஜோசப், நடந்து வந்துட்டே தான் இருக்கிறேன்னு சொன்னாங்க. வந்துருவாங்க அநேகமாக. வாங்க வாங்க, எவ்வளோ நேரம் உங்களுக்கோசரம் தான் வெயிட் பண்ணிட்டுக்கிறோம். வாங்க வந்து உக்காருங்க 2 பேரும். மகா, நல்லா இருக்காதே மகா, எப்போ வாங்கின? சூப்பராக இருக்குது உனக்கு. அக்கா, இது எனது இல்லக்கா, இது பஞ்சு அவங்க அம்மா எனக்கு கொடுத்ததுக்கா. நீ தாம்மா கேட்டு வந்தவ. கல்யாணம் உடனே உங்கள் மாமியை பற்றியும் உனக்கு நகைலாம் போட்டிருக்கிறாங்க. எங்கள் மாமியை தான் கிடக்குது. இப்போ விருந்து அவங்களுக்கு தானே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு கிடக்குறேன்? ஃபர்ஸ்ட் கூட்டு போய் சாப்பாடு போட 2 பேருக்கும். கிளவிக்கு உண்மையை சொன்னால் நோப்பால் வந்துடும். சரி வாங்கம்மா, 2 பேரும் சாப்பிட்லாம். சரிக்கா. அக்கா, எதுக்குக்கா இவ்வளோ ஐட்டம் செஞ்சுருக்கிறீங்க? நாங்கள் 2 பேர், நீங்கள் ஒரு 3 பேர், 5 பேருக்கு இவ்வளோ ஐட்டம் செய்யணுங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மகா, சாப்பிடு. மகா, சின்ன பொண்ணக்கா தான் நல்லா சமைப்பாங்க, சாப்பிடு. ஆமா, நீங்களும் வாங்க, நீங்களும் சாப்பிடலாம். இல்லம்மா, சின்ன உங்க அக்கா தனியாக சாப்பிடுவாள்ல, அவ கூட நான் கம்பெனி கொடுக்கணும், அதனால நீங்க சாப்பிடுங்க. சரி மாமா. அக்கா, எனக்கு போதும், என்னால் சாப்பிட முடியலக்கா. அதெல்லாம் கிடையவே கிடையாது மகா, இதெல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணிட்டு தான் போகணும். பாரு, இன்னும் பிரியாணிக்குது, சிக்கன் கிரேவிக்குது, சில்லி இருக்குது, அதெல்லாம் சாப்பிடு. அக்கா, எனக்கு போதும்க்கா, ப்ளீஸ். விடு சின்ன பொண்ணு, ரொம்ப போர்ஸ் பண்ணாது. என்னம்மா, உன்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளோ சாப்பிடு மகா. சரி மாமா, தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத, சாப்பிடு. இந்தா சில்லி சாப்பிடு பஞ்சு. எனக்கும் போதுங்கா. கிடையாது, சாப்பிட்டு முடிச்சு தான் ஆகணும். ஜோசப், கடையில் போய் 7 இல்லை ஸ்ப்ரிட் இல்லைண்டா பவுண்டா ஏதாவது வாங்கிட்டு வா. சரி சின்ன பொண்ணு, நான் வாங்கிட்டு வரேன். அக்கா, உண்மையிலேயே நல்ல சாப்பாடுக்கா. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி சாப்பாடே சாப்பிட்டல. ஹோட்டல்லலாம் சாப்பிட்டுங்கிறேன், ஆனால் இவ்வளோ டேஸ்ட் இல்லைக்கா. எனக்கு சமைக்கிறதுனா பிடிக்கும் மகா, அதனால தான். இந்த சின்ன பொண்ணா உங்களுக்கு டம்ளர்ல ஊற்றி கொடுமா? வேண்டாம் மாமா, டம்ளர்லாம் வேண்டாம், கொடுங்க, அப்படியே குடிச்சிக்கலாம். எதுக்கு வீணா வேஸ்ட்டாக டம்ளரில் ஊற்றணும்? அதுவும் சரிதாம்மா. சரிக்கா, நாங்கள் கிளம்புறோம். வாமா, நானும் உங்கள் கூட வரேன். மாமா, நீங்களும் வரீங்களா? இல்லம்மா மகா, கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் மெயில் அனுப்ப வேண்டிய வேலை இருக்கு. உங்க கூட சின்ன பொண்ணு வருவா. அக்கா, கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது, நான் டவுனுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீங்க மகாவை வீட்டில் விட்டுறீங்களாக்கா? சரிப்பா பஞ்சு, நீ பார்த்து பத்திரமா போ, நான் மகா வீட்டில் விட்டுறேன். சரிக்கா. சரி மகா, போயிட்டு வரேன். சரி பஞ்சு, பார்த்து போயிட்டு வா. இதோ பாரு சத்யா, புது பொண்ணு வருது. ஆமாம், ஏமா பொண்ணு, உனக்கு தான் அப்பா அம்மா யாரும் இல்லையாமே, நீ அனாதியா? ஆனால் ஆமாம் சத்யா, இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லையா. அதுக்கப்புறம் இது அனாதாசிரமத்தில் தான் படித்து வளர்ந்து அங்கேயே வேலைக்கு போய் அதுக்கப்புறம் மல்லிகாத்த வீட்டு பையனை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு. அப்படியெல்லாம் பேசாதீங்கக்கா, எனக்கு அழுகையாக வருது. என்னத்துக்கு, நாங்கள் உண்மையாக தானே சொல்கிறோம். நீ ஒரு அனாதை தானே, அதை தானே சொன்னோம். நீ அல்லாதம்மா மகா, அல்லாத. கொஞ்சம் அப்படி கேட்டாலும் ஒரு பொண்ணு மனசு பொண்ணுக்கு தான் தெரியணுவாங்க. உங்கள் 2 பேருக்கும் தெரியாதா? என்ன சின்ன பொண்ணு, கிளாஸ் எல்லாம் எடுக்கிற? உனக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்தாலாம் போதாது, ஆக்ஷன்லேயே இறங்கணும். எங்க நீ தப்பிக்கிறதுக்கு பார்க்குறியா? இதை வரேன். ஐயோ, விட்டுரு சின்ன பொண்ணு, இதுமாதிரி யார் பேச்சுக்கு போக மாட்டேன் சின்ன பொண்ணு, விட்டுரு சின்ன பொண்ணு. நீயும் அவ்வளோ சேர்ந்து என்னென்ன பேச்சு பேசுனீங்க, இப்போ பேசுடி. ஜாக்கிரதை, இதுக்கு மேலே யார் பற்றியாவது புரண்டு பேச ஆரம்பிச்சிட்டீங்க 2 பேரும். இப்போ விட்டுது சும்மா ட்ரையல் தான், ஜாக்கிரதை. வாமா மகா போகலாம். அக்கா, என்னக்கா இப்படி அடிச்சிட்டிங்க போட்டு? பாவம் இல்லக்கா அவங்க. யார் இதுங்க 2மா? ஊர் உலகத்தை கெடுக்குதுங்க 2ம். நல்லா கேட்டுக்கோங்க,
இவ என் தங்கச்சி பற்றி ஏதாவது சொன்னீங்க அவளைத்தான் அவங்க 2 பேத்தியும் நடமமாக போகலாம். ஐயோ என்ன தீபா இது இந்த அளவுக்கு அடிச்சிட்டா நட்ட வலி குரங்கு. கவலைப்படாத சத்யா, இவளை வச்சு பழி வாங்குற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. ஐயோ கடவுளே, ஃபஸ்ட்டு இப்போ ஒரு வீட்டுக்கு போகணும் நான்.